உமா நீ போய் நிலாவை கூட்டிட்டு வா. ஆமா போய் கூட்டிட்டு வா போ. நீ போய் கேக் எடுத்துட்டு வா. ஏங்க அந்த டேபிள கொஞ்சம் முன்னாடி கிச்சன் உள்ள ஃப்ரிட்ஜ்ல இருக்கு பாருங்க. நிலா நிலா எங்க போனா? டேப் போட்டு நிலா 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 பாக்ஸ் குப்பையில போட்டுருங்க. என்னாச்சு உமா? ரூம்ல நிலாவை காணுங்க. ரூம்ல நிலாவை காணுமா? ரூம்ல இல்லையா? எங்க அவ? சக்தி, இன்னைக்கு நிலாவுக்கு பிறந்த நாள். அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டியா? நிலா, உனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு தெரியாது. உனக்கு நான் ஒரு gift தரேன். ஹாப்பி பர்த்டே நிலா. ஏய் சூப்பரா இருக்கு. எப்படி நீயே செஞ்சியா? ஆமா, நான் தான் செஞ்சேன். நல்லா இருக்கா? தேங்க்ஸ் டா. சீதா அவனே gift கொடுத்துட்டான். நம்ம கொடுக்கல பாத்தியா? எடுத்து வச்சிருக்கேங்க, தோப்பை எடுத்துட்டு வரேன். நினைச்சேன் இந்த 3 திருட்டு கொட்டும் ஒன்னா சேர்ந்து போகும்போதே நினைச்சேன். அந்த ஆளோட சேர்ந்து ஏதோ பிளான் போட்டிருக்குங்க. அவங்க 3 பேரையும் கூப்பிடுங்க. டேய் விஜய், எங்கடா இருக்கீங்க? எல்லாரும் மேல தான் இருக்கும். ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. என்ன கிஃப்டா இருக்கும்? இந்தா. தேங்க் யூ பாட்டி. தேங்க் யூ தாத்தா. ஓகேடா, ஓபன் பண்ணி பாரு. பாரு. ஐ சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஓகேடா செல்லம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அப்படிங்களா? அப்போ கேக் விட்டுவோமா? கேக்கா? ஆமா. சீதா போய் அந்த கேக் எடுத்துட்டு வா. சரிங்க. தாத்தா, நீங்க ப்ராமிஸ் பண்ணத மறந்துட்டீங்க. என்னம்மா? கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி இங்க என்ன தரணும்? ஓ அதுவா? தாத்தா, உங்க போன் கொடுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். அங்க இருக்கு பாரு. டேய் நீயும் வாடா, செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி தாத்தா. தாத்தா ரெடியா? ரெடிடா. ஆக்ஷன். ஓகே தாத்தா. இப்போ ஓகேவா? இப்ப கேக் கட் பண்ணலாமா?
இதோ. என்னப்பா எது கூப்பிட்டீங்க? எங்கடா நிலா? நிலாவா? எங்களை கேட்டா நிலாலாம் எங்க கூட வரலையே. உங்க கூட வரலனா வேற எங்க இருப்பா? அந்த ஆள் வீட்ல தான் இருப்பா. உமா நீ போய் கூட்டிட்டு வா உமா. டேய் போடா கூட. இப்ப சந்தோஷமா நிலா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாத்தா. நிலா பிறந்த நாள் அன்னைக்கு கூட என் குழந்தைய எங்க கூட விட மாட்டீங்களா? இப்படித்தான் டிராமா பண்ணுவீங்களா? பிறந்த நாள் அன்னைக்கு எங்களை விட நீங்க தான் முதல்ல கேக் வெட்டினீங்கன்னு சொல்லி அவ மனசுல எங்களை பத்தி தப்பா நினைக்க வைக்கணும். அதானே உங்க உள்நோக்கம். சி இவ்ளோ சீப் பிஹேவியரா நீங்க? ஏதோ ஒரு ஆத்திரத்துல தான் அப்பாவை அப்படி பண்ணிட்டீங்கன்னு நினைச்சா சின்ன குழந்தையோட மனசுல கூட பாலிடிக்ஸ் பண்றீங்க. உமா, அவருக்கு யாரு என்ன நினைச்சா என்ன? அவருக்கு அவரோட சவால் முக்கியம். ஆக மொத்தம் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஏண்டி அங்க நாங்க அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு இங்க கேக் வெட்டிட்டு இருக்க. இங்க எல்லாரையும் விட உனக்கு இவங்க தான் முக்கியமா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வா வாடினா வா தாத்தா வா தாத்தா வானிலா வாடி. ஏமா பிறந்த நாள் அதுமா ஏன் குழந்தைய அழ வைக்கிற? எல்லாம் உங்களாலதான். நீங்க பண்ண காரியத்தினாலதான் இவ்ளோ டிராமா எல்லாம். இதோ இருக்கே, இத சொல்லணும். இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து என்னங்க பிரயோஜனம்? யாராவது புதுசா வந்து அப்படியே 2 பேர் சீன் போட்டா பால் ஆட்டிக்கிட்டு ஓடிடுது. ஏய் வாடி. நான் வரல, நான் தாத்தா கூடவே இருக்கேன். இங்க பாரு, அப்படியே 2 போட்டேன்னு வையன் கண்ணம் பழுத்துரும். ஏம்மா, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியா பேசுற? இதுல என்னங்க இருக்கு? இந்த வீட்ல பெரியவங்க யாரும் பெரியவங்க மாதிரி நடந்துக்கலையே. நிலா, இப்ப நீ வர போறியா இல்லையா? நான் அப்புறமா வரேன். அப்புறம்னா எப்போ? அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு வருவியா? உன் வயசுக்கு நீயும் சேர்ந்துட்டு பண்றல்ல. ஏய் இப்ப வரியா இல்லையா? நான் வர முடியாது. வர மாட்டியா? அப்படியே 2 போடணும். வா. எதுக்குமா குழந்தை அடிக்கிற? ஏன் குழந்தைய நான் அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீங்க யாரு? ஏய் வா. தாத்தா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? பிறந்த நாள் அதுமா அவளை அடிவாங்க வச்சிட்டீங்களே, ஏன்பா இப்படி? என்னங்க, நம்ம வீட்ல எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையாவே இருக்கே. இப்ப கூட பாருங்க, நிலாவோட பிறந்த நாள்ல எவ்வளவு சிக்கல். என்ன செய்யறது? நாம பெத்தது ஒவ்வொன்றும் அப்படி ஒரு தங்கமான குணத்தோட இருக்கு. அவங்கள விடுங்க, எக்கேடாவது கேட்டு போட்டோம். என் கவலை எல்லாம் பேர பசங்களை நினைச்சுதான். நல்ல ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல இப்படிப்பட்ட பெத்தவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி பண்ணுவோம் சீதா, ஒவ்வொன்னா சரி பண்ணுவோம். பாட்டி சொல்லு சக்தி. எனக்கு பசிக்குது பாட்டி. ஏண்டா, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, நீ கவலையே இல்லாம பசிக்குதுங்கிற? அதுக்கு என்ன தாத்தா பண்றது? சுனாமியே வந்தாலும் வயிறு பசிக்குதுன்னு செய்யும்.
ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா? அதெல்லாம் நிறைய இருக்கு பாட்டி. அதை விட ரொம்ப பசி இருக்கு. ஏய், நாங்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு கஷ்டமா பேசிட்டு இருக்கோம். அத பத்தி ஏதாவது சொல்றியா நீ? நான் என்ன தாத்தா சொல்றது? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம அடுத்த வழியை பாப்போம். இங்க பாருங்க தாத்தா, இதையும் வேற டிபார்ட்மெண்ட், வயிறு வேற டிபார்ட்மெண்ட். அதாவது அது வேலைய பார்க்க தானே செய்யும். டேய், அந்த புள்ள எப்படி அழுதுட்டு போச்சுன்னு பார்த்தல்ல தாத்தா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் தினமும் அழுவேன். என்னை எப்படிலாம் அடிப்பாங்க தெரியுமா? சாப்பாடு கூட சரியா போட மாட்டாங்க. சரி தாத்தா, வாங்க சாப்பிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணலாம். இவ இருக்கிறதுனால தாங்க நம்மளால கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருக்க முடியுது. உண்மைதான் சீதா. இவன் இந்த வயசுல எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருப்பான். அப்படி இருந்தும் எவ்வளவு ஈஸியா இதையும் எடுத்துக்கிறான் பாத்தியா? இவனை மாதிரி மனசு நமக்கும் அமைஞ்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம அந்தந்த வேலையை அப்படி அப்படியே விட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க போயிடணும். நான் இவங்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? நாம மற்றவங்களை அளவுக்கு அதிகமாக புரிஞ்சிக்க கூடாது. எல்லா பிரச்சனையையும் மற்றவங்க கோணத்துல இருந்து பார்க்க கூடாது. எப்பவும் அடுத்தவங்க தேவையை நம்ம தெரிஞ்சுக்கவே கூடாது. நம்மளோட தேவை என்னங்கிறதே மறந்து போயிடும். முதல்ல நம்மளை நாம பார்த்துப்போம், நம்மளை நாம புரிஞ்சுப்போம். பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்புறம் போடலாம். ப்ளீஸ் தாத்தா, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். எனக்கு பாயாசம் கூட வேணாம், ஒரே ஒரு தோசை போதும். சரி சரி, அழாத, வா உனக்கு முட்டை தோசையே போட்டு தரேன். சரி வா. பாட்டி. என்ன பாட்டி இது எல்லாருமே கூட்டமா நிக்கிறாங்க? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கூட இல்லையே. அன்னைக்குதான் சுண்டல் வாங்க கூட்டமா நிப்பாங்க. டேய், எப்போ உனக்கு திங்கறத பத்தி தான் நினைப்பாடா? ஆமா பாட்டி. நீங்க அந்த பாட்டு கேட்டது இல்லையா? இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நல்லா சாப்பிடணும் பாட்டி. உனக்கும் உன் தாத்தாவுக்கும் என்னதான் நாக்கோ தெரியலடா. அக்கா, இது என்னது? இதுவா? ஸ்பீச் காம்படிஷன். இதுல ஜெயிக்கிற பசங்களுக்கு பிரைஸ்லாம் தருவாங்க. பிரைஸ் தருவாங்களா? அப்ப நானும் பேசவா? பேசு பேசு. போய் நீ உங்க அம்மா கிட்ட சொல்லு, அவங்க கண்டிப்பா சொல்லி தருவாங்க. ஐயோ பாட்டி, இது எதுவோ பேச்சு போட்டியா? அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. வாங்க வீட்டுக்கு போலாம், வாங்க. டேய் இருடா, வீட்டுக்கு போய் இப்ப என்ன பண்ண போற? பாட்டி, இந்த இடமே கெட்ட சக்தி நடமாற இடமா இருக்கு பாட்டி. வாங்க போலாம். சும்மா இருடா, போய் என்னன்னு பாப்போம் வா. பாட்டி, உங்களுக்கு எதுனா புரியுது? இங்கிலீஷ் எழுத்துன்னு மட்டும் தெரியுது, அதுக்கு மேல எதுவும் தெரியலடா. புரியலல்ல? வாங்க வீட்டுக்கு போய் மிச்சம் இருக்க பணியாரத்தை திம்போம். திங்கறதுலயே குறியாரு. சரி வா. ஏய் குட்டி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன பண்றீங்க எல்லாரும்? பாட்டி, சுதந்திர தின விழாக்கு ஏதோ பேச்சு போட்டி வைக்கிறாங்களாம், பாத்தீங்களா? அண்ணா, அது ஒண்ணும் பாட்டிக்கு இல்ல, உங்கள மாதிரி சின்ன பசங்களுக்கு. தெரியும் நிலா.
சும்மா பாட்டிக்காக சொன்னேன். என்ன சக்தி, நீயும் போட்டியில கலந்துக்கிறியா? பாட்டி ஆ? நான் என்ன நினைச்சேனோ அது அப்படியே நடக்குது. கெட்ட சக்தி நடமாடுது. வாங்க போயிடுவோம். விஜய், சக்தி கலந்துக்கிறது இருக்கட்டும், நீங்க எல்லாரும் அவசியம் கலந்துக்கிட்டு ஸ்டேஜ்ல ஏறி பேசணும். ம், கண்டிப்பா பாட்டி. ம். பாட்டி நானும் பேச போறேன். சூப்பர் டி தங்கம். பாட்டி இப்ப வரீங்களா இல்லையா? இவன் வேற. சரிப்பா, நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். பாய் பாட்டி. வரடா குட்டி. ம்? வாடா, வா. ஏன்டா இப்படி போட்டு படுத்துற? அங்கே இருந்தா அப்புறம் என்னையும் பேச சொல்லிடுவாங்க பாட்டி. ஆனா உங்க தாத்தா கண்ணுல மட்டும் இது பட்டுச்சுன்னா கண்டிப்பா உன்னை பேச வச்சிருவாரு. ஆமாம் பாட்டி, கண்டிப்பா பண்ணுவாரு. எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் பாட்டி. நீங்க தான் ஏதாச்சும் ஐடியா கொடுக்கணும். சரி, வா போலாம். மேகதூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும், காளிதாசன் காண வேண்டும், காணவில் வரும் வாழ்வில் மீண்டும். பாட வேண்டும். அன்னைக்கு நம்ம இடிச்ச வண்டி இவனோடது தானே? இங்க ஆமாம் சார். இவன் இப்படி இங்க? அங்கே மேலேயா? ஓகே சார், இதோ வரேன். டேய் டேய் ஃப்ராட். டேய் டேய் ஃப்ராட். டேய் 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 டேய். ச்சே. 3 4 5 6 7. ஓ, 7வது மாடியில இறங்கிருக்கியா? அதுவும் எங்க தாத்தா இருக்க அதே ஃப்ளோர். இதோ வரேன்டா, இதோ வரேன். ஹாய். நீங்க யாரு? டேய் நானா? வக்கீல்ரா. வக்கீலா? எங்க தாத்தா தான் வக்கீலு. நீங்க கிடையாது. டேய், உங்க தாத்தா கிட்ட நான் ஜூனியரா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்டா. ஓ அப்படியா? அப்படின்னா ரைட் தான். வாங்க வாங்க. நீ சாப்பிடு. என்ன வேணுமா? இல்லடா, எனக்கு பணியாரம் பிடிக்கும். இருந்தாலும் நீ சாப்பிடு. வேணும்னா வேணும்னு கேட்க மாட்டியா? திங்கிறத இப்படி கண்ணு வச்சு பார்க்காத. இந்தா புடி. கேட்க மாட்டியா? தேங்க்ஸ்டா. சார் வணக்கம். பாப்பா,
உட்காருப்பா உட்காரு. சீதா, நான் சொன்னேனே என்கிட்ட புதுசா சேர்ந்திருக்கிற ஜூனியர் தம்பி தான். பேரு சூர்யா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். சாப்பிட்டீங்களா தம்பி? பாட்டி நான் தான் பணியாரம் கொடுத்தேன். தம்பி, நான் உங்களுக்கு ஒரு பிளேட்ல பணியாரம் எடுத்துட்டு வந்து தரேன், அதை சாப்பிடுங்க. இல்லம்மா அதெல்லாம் வேணாம். முத தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் கொண்டு வரேன், சாப்பிடு. இதுதான்ப்பா என்னோட அன்பான குடும்பம். இதுல லேட்டஸ்டா வந்து சேர்ந்திருக்கிற ஜூனியர் மார்க் இவன் தான். இவன் பேரு சக்தி. நல்லா கேட்டுக்கோங்க, உங்களை மாதிரியே எங்க தாத்தாவுக்கு நான் தான் ஜூனியரு. நல்லா வாய் பேசுவான். தெரியுது சார். சார் நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, இவளா நல்லா சிக்கிடும் போல இருக்கே. எப்படா தப்பிக்கிறது?